உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுங்களா? வரகு அரிசி இவ்வளோ அற்புதமான அரிசி அப்படின்னா, குழந்தைங்க பல்லு முளைக்கிற 7 மாதம் 8 மாதம் இருக்கும்போது சூப்பராக வரகரிசியில் முறுக்கு சுட்டு அதை மாலையாக போடுவாங்க. அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, தாய் வீட்டு சீதனமாக தாய்மாமன் அந்த குழந்தைகளுக்கு வரகரிசி முறுக்க மாலையாக போடுவாங்க. இன்றைக்கும் இது தெற்கு பகுதியில் வழக்கமாக இருக்குது. மக்களுக்கு தெரியவே இல்லை, புராதன கதை மாதிரி ஆயிடுச்சு. ஏன் வரகரிசியில் போடுறாங்க அப்படின்னா, வரகு அரிசியில் எந்த எண்ணெய் பலகாரங்கள் செய்தாலும் எண்ணெய் குடிக்கவே குடிக்காது, எண்ணெய் நிறைய எடுத்துக்கவே எடுக்காது. ரெண்டாவது, வரகு அரிசி அரிசியினுடைய மாற்று, அதனால் டைஜஷன் தொந்தரவுகள் இருக்காது. குழந்தைக்கு பல்லு முளைச்ச உடனே எதையாச்சும் கடிச்சு சாப்பிடணும்னு நினைக்கும். அப்போ கடிச்சு சாப்பிட்றதுக்கு மாலையில் இருக்க முறுக்கு எடுத்து கடிச்சிக்கும், அவ்வளவுதான். இன்னும் டீட்டெயில்டாக மில்லட்ஸை பற்றி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மில்லட் பிஸ்னஸ் சிறுதானியங்கள் மதிப்பு கூட்டு வகுப்பு ஆன்லைன் வகுப்பு இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 32 வகையான பலகாரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல், அது நூடுல்ஸாக இருக்கலாம், பாஸ்தாவாக இருக்கலாம், அல்லது மில்லட்டில் நீங்கள் லட்டுகள் செய்யலாம், இல்லை மில்லட்டில் நீங்கள் பொங்கலாக இருக்கட்டும், அடை மிக்ஸாக இருக்கட்டும், எல்லா வகையான மிக்சஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ப்ரீ மிக்ஸும் பண்ணலாம், அல்லது ரெடி டு ஈட் அப்பயே சாப்பிடக்கூடிய பலகாரங்களும் செய்யலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க. வகுப்பு சொல்லக்கூடியது நான் உங்கள் கவிதா பலராம்.